அகிம்சையால் ஒரு வீட்டிற்கு கூட விடுதலை வாங்கி தர முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த இந்த சமுதாயத்திற்கு அகிம்சையால் ஒரு வீட்டிற்கு மட்டுமல்ல, ஒரு நாட்டிற்கே விடுதலை வாங்கி தர முடியும் என்பதை தன்னுடைய ஊக்கத்தாலும் உயர்ந்த எண்ணத்தாலும் இந்த உலகத்திலே வெளிச்சம் போட்டு காட்டியவர் காந்தி. அடுத்ததாக வள்ளலார். உள்ளலேன் உடையார் உண்ணவும் வறியார் உருபசி உழந்து வெந்துயரால் வள்ளலே நெஞ்சம் வருந்தவும் படுவோம் மற்றிதை நினைத்திருந்தோறும் எல்லலேன் உள்ளம் எரிகின்ற துடம்பும் எரிகின்ற தென் செய்வேன் அந்தோ கொள்ளலேன் உணவும் தரிக்கிலேன் இந்த குறையெல்லாம் தவிர்த்தருள் எந்தா என்று வள்ளலாருக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் அன்றைக்கு ஏற்றி வைத்த நெருப்பு அணியாமல் எரிந்து கொண்டு ஒட்டுமொத்த உலகிற்கும் பசி என்கின்ற பிணியை போக்கிக் கொண்டிருக்கிறதே. இதுதான் உயர்ந்த எண்ணம், இதுதான் ஊக்கம். இதையும் தாண்டி சொல்ல வேண்டுமா? பாரதிக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் தான் உறங்கிக் கொண்டிருந்த தமிழ் மக்களை தட்டி எழுப்பி விடுதலை கனலை மூட்டியது. ஆம், பெரியாருக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் தான் பெண்களின் கைகளே இருந்த கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை தர வைத்தது. ஆம், படிக்காத மேதையாக இருந்த காமராசருக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் தான் ஒரு நாட்டையே படிக்க வைத்த மேதையாக, ஒட்டுமொத்த நாட்டைக்கும் கல்வி என்கின்ற வெளிச்சை கொடுத்த மேதையாக உருவாக்கியது என்றால் இந்த ஒற்றை வரி ஒட்டுமொத்த நாட்டையும் மாற்றி இருக்கிறது என்பதை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும்.